வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கிற எஸ்எஸ்கே பஸ் ஃபார்மோட டெரஸ் கார்டனு தான். நேற்று அடித்த சூறைக்காற்று மழையை விட காற்று தான் நேற்று அதிகம் ஓவரு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனோட க்ரீன் ஷர்ட்டு பூராமே கிழிஞ்சு போச்சு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கின்னு இருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 60 அடி நீளத்தில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4 அடி தான் பிடிச்சிக்கின்னு இருக்குது. மீதி பூரா தாறுமாறாக கிழிஞ்சு கீழே இருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கின்னு இருக்கீங்க. செம காற்று நேற்று. நம்ம டெரஸ் கார்டனோட ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் செரி பிளான்ட்டும் டேமேஜாக தான் இருக்குது, கீழே சாஞ்சிட்டு இருக்குது. பப்ளி மாஸு இன்னும் சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எல்லாமே தொட்டியில் வந்து பூரா தொட்டியோட கீழே உந்து போய் கிடக்குது. பயங்கரமான காற்று நேற்று. நம்ம யூடியூப் சேனலோட அதில் பார்த்திங்கன்னா மழையை மட்டும் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருப்பேன். காலையில் வந்து பார்த்தா நம்ம டெரஸ் கார்டனோட நிலைமை தான். காற்று ஓவராக ஆச்சுனால இந்த க்ரீன் நெட்டு பூராவுமே அத்து போச்சு. அதை நீங்களே பாருங்கள். இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாஞ்சி உடஞ்சி போச்சு. இதை பாருங்கள், நல்லா மேலே இருந்தது, அது பார்த்திங்கன்னா பூரா சாஞ்சி போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது அந்த இந்த பிளான்ட்டை பாருங்கள், அதை பாருங்கள், செரி பிளான்ட்டு இதை சாஞ்சி போய் கிடக்கு பாருங்கள். நிறைய டேமேஜ் கொஞ்சம் கூட தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி மழையில் இது மாதிரிலாம் ஆனதில்லை. ஆனால் நேற்று வந்து காற்று வந்து ஓவர், புயல் காற்றுன்ற மாரி அடிச்சுது. அதோட எஃபெக்ட் தான் இது. பூராவுமே அறுந்து போய் கிடக்குது. க்ரீன் நெட்டு பூராவுமே தாங்குது. எல்லாம் மேலே மொட்டை மாடியில் இந்த பக்கம் இழுத்து வச்சு கட்டுற மாதிரி கட்டியிருந்தது. பாருங்கள், மொட்டை மாடியில் கட்டியிருந்தது பூராவுமே எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இங்கேயே இருக்குது மீதி பூரா. அது பூரா அறுத்துக்குன்னு கீழே இருக்குது. இதை பாருங்கள், பாருங்கள், எல்லாமே வந்து கீழே தான் இருக்குது. இதை இனிமேல் தான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் இழுத்து வச்சு கட்டணும். ஏன்னா நம்மளோட பேர்ட்ஸ் ஃபார்மில் பாதி வந்து டெரஸ் கார்டனாக இருக்கும் இந்த மொட்டை மாடியில், மீதி பாதி வந்து பேர்ட்ஸ்க்காக கட்டின வீடு. இப்போ அதுதான் வந்து வெயில் இல்லைன்னா உள்ளே அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுங்களுக்கு, பேர்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும். பாருங்க, எல்லா க்ரீன் ஷீட்டுமே கிழிஞ்சு போய் கீழே தான் தொங்குது. நீங்களே பாருங்கள், இந்த ஓண்டு ஒரு 2 அடி 3 அடி பூச்சிங்குது. அது தவிர மீதி பூராவுமே 40 அடி நீட்டில் பார்த்திங்கன்னா மீதி பூராவுமே கீழே தாங்குது. எல்லாமே கீழே தாங்குது. நீங்களே பாருங்கள், எதுவுமே வந்து மேலாக இருக்காது. இதுக்கு மேலே நம்ம டெரஸ் கார்டனுக்கு உண்டான பிளான்ஸ் பூரா இனிமேல் வெயிலில் தான் இருக்கும். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார அதை
சரி பண்ணிடணும். பாருங்க, எல்லாமே வந்து பிரிஞ்சு போய் தான் தொங்குது. எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம பேர்ட்ஸ் ஃபார்மு இது உள்ளே இருக்காது. நம்ம பேர்ட்ஸ்க்கெலாம் எதுவும் டேமேஜ் வராது, இல்லை தண்ணிலாம் அடிக்காது, அந்த அளவுக்கு அடிக்காது. ஆனால் அந்த க்ரீன் நெட் இல்லைன்னா தண்ணி அடிக்கும். நேற்று அடித்த காற்றுல பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்றுனால சேதாரம் அதிகமாக இருக்குது. பாருங்க, சன்கனூர் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஒரு பேர் நம்ம டெரஸ் கார்டனோட க்ரீன் நெட்டு பூராவுமே அடுத்து தொங்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்றத இனிமேல் தான் பார்க்கணும். வெயில் வேறு பஸ் கிடைக்கும். பாருங்க, அவங்க பகவான் மாதுளை பூராவுமே நிறைய பிஞ்சு நேரத்தில் கொட்டிக்கிச்சு கீழே இருக்குது. எல்லாமே கீழே தான் இருக்குது. அதே போல் பபுளி மாஸ் செடியை பாருங்கள், கீழே இருக்குது. நம்மளோட க்ரீன் நெட்டை பிடிச்சின்னு இருந்த கழியே பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே வந்து எல்லாம் பொறுங்கின்னு இருக்குது. அந்த அளவுக்கு காற்று, ஓவர் காற்று, பலத்த காற்றுனால எல்லாமே வந்து சாஞ்சி போய் இருக்குது. நெட்டை பாருங்கள், கிரீன் நெட்டு பூராவுமே அருந்து போயிருக்கு. நம்ம பாருங்க, இதுதான் நம்ம தினை. சும்மா என் பையன் போட்டான். தினை எப்படி இருக்குன்னு அவன் பார்த்தது இல்லைன்றதுனால கொஞ்சம் பேர்ட்ஸுக்கு வச்சுருந்ததுனால தான் நான் கொஞ்சம் போட்டு பார்க்க போகிறான்னா, சரிப்பா போட்டுக்கு போனதுனால போட்டு கதிர் வந்திருக்கு. அதை பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன பேர்ட்ஸுங்களாம் வந்து சாப்பிட்றதுங்க. சரி சாப்பிட்டோன்னு விட்டுட்டோம். பாருங்க, எல்லா பிளான்ஸுமே சாஞ்சி போய் கிடக்குது. கறி பூரா கீழே இருக்குது. நம்ம பபுளி மாஸ் செடி சாஞ்சி போயிருக்கு கீழே பாருங்க. பகவான் மாதுளை இது டேமேஜ் அதிகம் பாருங்க. பகவான் மாதுளையோட பிஞ்சு எல்லாம் எப்படி கிடக்குது, கீழே கிடக்குது எல்லாமே. இப்போ பாருங்கள், எல்லோ பாம்பாவும் ஸ்விட்ச் சரி இது எல்லாமே கீழே கிடக்குது சாஞ்சி போய். அவங்க எல்லாமே இது தல்காரி வாட்டர் ஆப்பிள். அது பெரிய ட்ரம்மில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சேதாரம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா ஒன்று எல்லாமே பிஞ்சு கொஞ்சம் கீழே கொட்டிக்கின்னு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே. எல்லாமே வந்து கீழே தொங்குது. பேர்ட்ஸுக்கு எல்லாமே வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே கிழிஞ்சு போச்சு.
மொட்டை மாடியே வச்சோன்னு இருக்குது. க்ரீன் நெட்டு போட்டு நல்லா நேலாக இருந்தது. பாருங்க, அப்படியே மீதி பாதியை பாருங்கள், பேர்ட்ஸ் உள்ளே இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், பேர்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஓகே பாருங்கள், பாருங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட டெரஸ் கார்டனோட பிளான்ட்ஸ். இது எல்லாமே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்டு. எவ்வளோ பெரிய பிளான்ட்ஸ் பாருங்கள். அப்படியே மேலே பாருங்கள், நம்மளோட எஸ்எஸ்கே பேர்ட்ஸ் ஃபார்மோட லவ் பேர்ட்ஸுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம எஸ்எஸ்கே பேர்ட்ஸ் ஃபார்மோட டோரு. அதை திறந்துக்கிட்டு தான் நம்ம உள்ளே போவோம். அதுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அப்படியே பாருங்கள், க்ரீன் நெட்டு தான் ரொம்ப இதாகி போச்சு. பிளான்ஸ்லாம் சாஞ்செல்லாம் நிமித்தி விட்டால் போதும், ஓரளவு சரியாயிடும். பாருங்க, அடித்த காற்றுல நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டு பூராவுமே கீழே தொங்குது, வளைஞ்சி போச்சு. அவங்களாம் நிமித்தி வச்சா சரி வருமானு தெரில, பார்ப்போம். பூராவுமே அது தான் தொங்குது. இது கிரேப்ஸு. பாருங்கள், எவ்வளோ வாட்டர் ஆப்பிள் கொட்டிக்கிச்சு. இப்போ 2வது சீசன் வச்சுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு விட்டுருந்தேன் உங்களுக்கு. பாருங்கள், சாஞ்சி கிடக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் செடி. மீதி கொஞ்சம் பிஞ்சு இருக்குது. வாட்டர் ஆப்பிளில் கீழே இந்த பிஞ்சு பூரா இருக்குது. மேலே இருந்த பூரா அடித்த காற்றுல பூரா கொட்டிங்க கீழே கிடக்குது அந்த பக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தான் இவங்கள சரி பண்ணணும். ஓகே, நன்றி. மறுபடியும் கட்டிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்.